கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே 11ஆம் வகுப்பு மாணவியை கர்ப்பமாக்கிய நபர் பிடிபட்டார். வயிற்றுவலி காரணமாக மாணவி மருத்துவமனைக்கு பரிசோதனைக்கு சென்றபோது கர்ப்பமாக இருப்பது தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் இது குறித்தான புகாரின் பேரில் அவர்களது குடும்ப நண்பரான பிரசாந்த் குமார் என்பவர் பிடிபட்டார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பெண் குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவாரூரில் 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த நபர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். திருவாரூரில் விக்னேஷ் என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்துள்ளார். இதுகுறித்து சிறுமியின் தாயார் அளித்த புகாரின் பேரில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த விக்னேஷ் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதால் தமிழகத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே 3 வயது பெண் குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்த தந்தை போக்சோவில் சிக்கினார். சாக்கோட்டை அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி மதுபோதையில் தனது 3 வயது பெண் குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதையடுத்து குழந்தையின் தாயார் அளித்த புகாரின் பேரில் பெற்ற குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்த தந்தை போக்சோவில் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.